முத்து, நீயே பார்த்து நடத்தி வச்ச கல்யாணம். அவனுக்கு ஒரு பேர் வைடா. நீ என்னடா நீ நமக்கு பேர்லாம் வைக்க தெரியாதுப்பா. அதெல்லாம் முடியாது அத்தா. என் குழந்தைக்கு நீங்க தான் பேர் வைக்கணும். பெற்றது நீங்க, பேர் வைக்கிறது நானா? பெருசா கிராக்கி பண்ணிட்டு ஒரு நல்ல பேரா சொல்லுடா. சரி, வடிவேலுன்னு வைக்கலாம். எங்க மாமனார் பேர் வச்சுட்டீங்களே, அந்த பேரை சொல்லி நான் எப்படி கூப்பிடுவேன்? நீ வேணும்னா வேற பேரை வச்சு கூப்பிடு. நான் எங்க அப்பா பேரத்தான் இவனுக்கு வைக்கணும்னு நினைச்சேன். என் சிநேகித அதே பேரை வச்சுட்டேன். அப்பா, நான் உங்களுக்கு பிள்ளையா பிறந்த நேரத்துல ஆண்டவன் உங்களுக்கு சொத்து சுகம் எல்லாத்தையும் நிறைய கொடுத்திருந்தான். அதோட சூதாடுற பலவீனமும் உங்க நெஞ்சில குடியிருந்தது. அந்த பலவீனத்தை பயன்படுத்திக்கிட்டு துரோகி சண்முகம் பிள்ளை நம்ம குடும்பத்தை நடுத்தரவுல நிறுத்தினான். இன்னைக்கு நான் ஒரு ஏழைதான். ஆனா குடும்ப விளக்காக ஒரு மனைவி, உங்க பேரை சொல்ல ஒரு பேரப்பிள்ளை, உயிருக்கு உயிரான நண்பன், இத்தனை இருக்கு. இருந்தாலும் எனக்கு ஒரு மனக்குறை. சரிபோன நம்ம பாரம்பரிய செல்வத்தை எல்லாம் மீட்கணும். அதே சண்முகம் பிள்ளையை இப்ப நான் சந்திக்கத்தான் போறேன். அவன் எனக்கு பதில் சொல்ல வேண்டிய நாள் வந்துடுச்சு. எந்த வழியில அவன் உங்களை ஏமாத்தினானோ அதே சீட்டாட்டத்தில் அவனை நான் ஜெயிப்பேன். நீங்க இழந்த சொத்துக்களை எல்லாம் உங்க பேரனுக்கு சொந்தமாக்காம வீடு திரும்ப மாட்டேன். முத்து, இதே இடத்துல என் தகப்ப சூதாட்டத்துல இழந்ததெல்லாம் இன்னைக்கு கைக்கு வந்தாச்சு. நாங்க வர்றோம். இதுவரைக்கும் ஜெயிச்சவ எவனாக இருந்தாலும் இங்க இருந்து உயிரோட திரும்புறதில்லை. சண்முகம் பிள்ளை, நமக்குள்ள தகராறு வேண்டாம்.